நண்பா, ஒரு கேங்ஸ்டர் மகனை காப்பாத்துவதற்காக மீண்டும் ஆயுதம் எடுக்கிறான். ஆனா வில்லன் யாருன்னு தெரியுமா? அவனே நம்பின ஆள்தான். குட் பேட் அக்லியோட ட்விஸ்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இருக்க மாட்டீங்க. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் பார்க்க போறது அஜித் குமார் நடிச்ச குட் பேட் அக்லி. இந்த படம் 2025 ரிலீஸ் ஆச்சு. நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ ஸ்ட்ரீம் ஆகுது. படம் பார்க்க நேரம் இல்லாதவங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்காக தான். போலாம் நண்பா. கதை ஆரம்பிக்குது 2008ல. ஏகே என்ற ஒரு பவர்ஃபுல் கேங்ஸ்டர் தன்னோட மனைவி ரம்யாவும் மகன் விஹானும் சுகமா வாழணும்னு தானா போய் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகிறான். அவன் ஒரு ரிஃபார்ம்டு மேனாக மாறணும்னு டிசைட் பண்றான். இதுதான் படத்தோட அடிப்படை. ஆனா அங்க என்ன நடக்குது தெரியுமா? விஹான் சீரியஸ் கிரைம்ல ஃபால்ஸ்லி அக்யூஸ்ட் ஆகுறான். யாரோ அவனை ஃப்ரேம் பண்றாங்க. ஏகேக்கு தெரியுது இது அவன் எனிமீஸோட வேலை. யார் பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க, இதுதான் மொத்த கதையோட கோர். இங்கதான் படம் ட்விஸ்ட் ஆகுது நண்பா. ஜானி ஜாமி என்ற 2 ட்வின்ஸ் இருக்காங்க. உலகுக்கு அவங்க ஒரே ஆளு மாதிரி தெரியும். அந்த சீக்ரெட்டை யூஸ் பண்ணி விஹானை ஃப்ரேம் பண்றாங்க. ஏன்னா ஒரு காலத்துல ரம்யா அவங்களோட கிரைமை ரெக்கார்ட் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. நித்யா என்ற பெண் இறந்துட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அவளும் அலைவா இருக்காங்க. அவங்களோட பிளான்ல பார்ட் ஆயிருக்காங்க. ஏகே இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறான். ஜாமியும் நித்யாவும் பிடிக்கப்படுறாங்க. ஆனா டிரான்ஸ்போர்ட்ல இருக்கும்போது ஜானி ஜாமி தப்பிக்கிறாங்க. ஏகே விடுவானா? இல்ல நண்பா. ஒரு ப்ரூட்டல் ஃபைனல் ஃபைட். ஏகே 2 ட்வின்ஸையும் ஃபினிஷ் பண்றான். விஹா